வெளியில இருக்கக்கூடிய முரண்பாடுகள் மனிதனுக்கு பெரும்பாலும் பெரிய முரண்பாடுகள்லாம் இல்ல. நீங்க சொல்றது கூட கரெக்ட்டா இருக்கும். அவரு சொல்றதும் அவருடைய கோணத்துல கரெக்ட்டா இருக்கும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மனிதன் அவனுடைய மனதை பகுத்தும் வகுத்தும் தொகுத்தும் நெறிப்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றான். மனிதன் தன்னுடைய மனதை நன்கு நெறிப்படுத்தியதன் காரணமாக விலங்கினத் தன்மையிலிருந்து மனித தன்மைக்கும், மனித தன்மையிலிருந்து மாமனிதன் என்ற தன்மைக்கும் உயர்ந்து செல்ல வேண்டும். மனிதன் தனக்குள் தான் முரண்படுகின்றான். முரண்பாடு என்பது சுய முரண்பாடு, பிற வெளியில இருக்கக்கூடிய முரண்பாடு என்று 2ஆ பிரிக்கலாம். சுய முரண்பாடு என்பது தான் தன்னுடைய கருத்தின் மீது ஒரு நேரத்தில் ஒரு நம்பிக்கையும், சிறிது நேரம் கழித்த பிறகு வேறொரு நம்பிக்கையும் கொண்டு முரண்பட்டுக் கொள்வது சுய முரண்பாடு என்று சொல்வார்கள். காலையில் ஒன்றை நாம சொல்லியிருப்போம். மாலை நேரத்துல அதே கருத்தை வேற ஒரு கோணத்துல யோசித்து நம்ம அந்த கருத்தை மாற்றுவோம். இந்த சுய கருத்துகள் மாறுபட்டு கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. சுயமாக நமக்கு நாமே முரண்பட்டு கொண்டிருக்கின்றோம். சுயமாக நீங்கள் தன்னிலை உணராத வர உங்களுடைய சுய முரண்பாடு என்பது குறையாது. ஒரு மனிதன் தனக்குள் தான் எந்த விதமான முரண்பாடும் இல்லாத போது அவன் ஒரு தெள்ளத் தெளிந்த மாமனிதனாக மாறுகின்றான். சுயமாக தன்னுடைய கருத்துக்களுக்குள்ளேயே பல முரண்பாடுகளை வைத்திருந்தால், அப்படியாக இருக்குமோ, இப்படியாக இருக்குமோ அப்படின்னு யூகமோ அல்லது வெற்று நம்பிக்கையோ கொண்டு இல்லாமல், சுய தெளிதலின் மூலமாக அகத்தெளிவு பெற்ற ஒரு மனிதனுக்கு சுய முரண்பாடு என்பது வராது. வெளியில இருக்கக்கூடிய முரண்பாடுகள் மனிதனுக்கு பெரும்பாலும் பெரிய முரண்பாடுகள்லாம் இல்லை. ஏன்னா நம்ம மனமே பல்வேறு கருத்துக்களில் மாற்றத்தை கொண்டதாக இருக்கும்போது, மற்ற மனிதர்களோடு நம்ம கலந்துரையாடி செய்யும்போது, மற்ற மனிதர்களுக்கும் நமக்கும் ஏற்படக்கூடிய முரண்பாடுகளை பார்த்தீங்கன்னா, கருத்து முரண்பாடு இருக்கும். அவர்கள் ஒரு கருத்தில் ஏதோ ஒரு கோணத்தில் அனுபவப்பட்டவர்களாக இருப்பார்கள். அல்லது ஒரே பொருளை பல கோணங்கள்ல பார்க்க முடியும். இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. அந்த பொருளுக்கு நீங்க ஒரு மீனிங் பண்ணியிருப்பீங்க. அவன் ஒரு மீனிங் பண்ணியிருப்பான். இன்னொருத்தன் இன்னொரு மீனிங் பண்ணியிருப்பான். நீங்கள் உட்கார்ந்து அந்த பொருளை குறித்து பேசும்போது, உங்களுடைய பார்வையில், உங்களுடைய கோணத்தில் அந்த கருத்தை நீங்கள் எடுத்து வாதிட ஆரம்பிப்பீர்கள். அவர்கள் அவர்களுடைய கோணத்துல வாதிடுவார்கள். இன்னொருவன் இன்னொருவருடைய கோணத்துல வாதிடுவான். இந்த கருத்து முரண்பாடு நமக்குள்ள இயற்கையாகவே ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பொருளின் மீதான உண்மைத்தன்மை என்ன? பொது தன்மையில அது எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு கருத்தை சிந்திக்கும் போது நம்முடைய கோணத்துல சிந்திக்கிறது மாதிரியும், மற்றவர்கள் கோணத்திலிருந்தும் நம்ம அந்த கருத்தை சிந்திச்சு பார்க்கணும். அப்படி சிந்தித்து பார்க்கும்போது நம்மளையும் அந்த இடத்துல வச்சு சிந்திச்சு பார்த்தா, அப்போ அந்த அவர் சொல்றதனுடைய உண்மை இருக்கும். நீங்க சொல்றது கூட கரெக்டா இருக்கும். அவர் சொல்றதும் அவருடைய கோணத்துல கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ நம்ம கருத்து வேறுபாடு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடும். ஆகவே கருத்து முரண்பாடு வருவதற்கு நாம் என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக அவரை நம்மை போலவும், நம்மை அவரை போலவும் வைத்து யோசித்து பார்த்தால், அவர் என்ன கோணத்துல பார்க்கிறாரு, அதனுடைய உண்மை என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு கருத்து வேறுபாட்டை நாம் போக்கிவிடலாம். கால முரண்பாடு. இப்போ இன்னைக்கு இளைஞர்கள், சிறியவர்கள் இருக்காங்க, பெரியவர்கள் இருக்காங்க, சிறுவர்கள் இருக்காங்க. அவர்கள் அவர்கள் ஒரு காலத்துல ஒரு கருத்தை தெரிந்து வச்சிருப்பாங்க. வளரும்போது அந்த கருத்து மாறும். இன்னும் பெரிய ஆளாகும்போது அந்த கருத்து மாறும். அப்ப மாறிக்கிட்டே இருக்கான், இவன் கருத்து மாறிட்டே இருக்கான்னு சொல்ல முடியாது. நமக்கு சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்ங்கிற மாதிரி நாம் நம்முடைய காலத்தை மெல்ல 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 வளர்த்து கொண்டு போகும்போது, பல்வேறு அனுபவங்கள் ஏற்படும்போது, நமக்கு அதுல அனுபவங்கள், பாதிப்புகள் இதெல்லாம் ஏற்படும்போது, நம்முடைய காலத்தின் காரணமாக நம்முடைய கருத்துக்கள் முரண்பட்டதாக இருக்கும். ஒரு காலத்துல மனிதர்கள் ஒரு விஷயத்தை சரி என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். சிறு வயசுல பேய் கதை, அந்த மிகைப்படுத்தப்பட்ட கதைகள்லாம் கேட்டு. வளர்ந்த பிறகு இதெல்லாம் கதைகள், இது உண்மை இல்லை என்பதை தெரிந்து கொள்வார்கள். காலம் மாற மாற அந்த முரண்பாடு, அதாவது அந்த கருத்தியல் முரண்பாடு மாறிக்கிட்டே இருக்கும். காலங்கள் ஒரு முரண்பாட்டுக்குரியதாக இருக்கிறது. அதன் பிறகு அளவு வைத்து ஒரு முரண்பாடு இருக்கிறது. இந்த அளவு எல்லையை வகுத்துக் கொள்வது. ஒவ்வொருவருடைய தேவை வித்தியாசமாக இருக்கிறது. எனக்கு 3 இட்லி தான் தேவைப்படுகிறது. இன்னொருவருக்கு 6 இட்லி தேவைப்படுகிறது. இன்னொருத்தருக்கு இட்லியே தேவையில்ல, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருப்பார். இந்த அளவு என்பது ஒருவருக்கொருவர் முரண்படக்கூடியது. நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுதான் ஆகச் சிறந்தது, சரியானது என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய அளவு இன்னொருடைய அளவுக்கு ஒத்துப்போகணும்னு அல்ல. அவருடைய அளவு இன்னொருவருக்கும் ஒத்துப்போக வேண்டும் என்ற இல்லை. அளவு என்பதும் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இருக்கிறது.
ஆகவே மனிதர்கள் முரண்பாடு என்ற ஒரு தன்மையில ஒருவரை ஒருவர் நாம் அடித்து கொள்ள வேண்டாம். அகத்தெளிவு பெற்ற ஒரு மனிதன் உள்ளும் புறமும் எந்த விதமான முரண்பாடையும் அவன் பின்பற்றுவதில்லை. அவன் உள்ளும் புறமும் தெளிவாக இருப்பதால் இந்த மனித சமுதாயத்தில் சுற்றி நடக்கக்கூடிய யாவற்றையும் ஆம், அது அப்படிதான், அதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம் என்ற உயர்ந்த தாரக மந்திரத்தின் அடிப்படையில இந்த உலகை அவன் அணுகுவதால அவனுக்கு பெருமளவு முரண்பாடுகள் இருக்காது என்பது என்னுடைய பணிவான கருத்து. வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.